நல்லா பண்ணிருக்காங்க. பாட்டும் நல்லா இருக்கு. மயில் ரொம்ப நல்லா எழுதிருக்காரு. அப்பா தம்பி ரொம்ப நல்லா இருக்குப்பா. அப்புறம் காதல் மதியம் எழுதியிருக்காரு. அற்புதமா எழுதிருக்காங்க கவிஞர்கள். இவ்வளவு தூரம் நம்ம வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணங்கள் நிறைய பேர். தயாரிப்பாளர்கள், டைரக்டர்கள், நடிகர் நடிகைகள், பாடகர்கள், பாடகிகள், என்ஜினியர்கள், அதுக்காக ஒத்துழைச்ச கேமராமேன்கள் எல்லாரும் முக்கியம். இந்த படத்துல என்ன எடிட்டிங், சரி என்னமா கட்டிங் எடிட்டிங், அப்புறம் கேமராமேன் ஃப்ரம் லண்டன் இஸ் ஃப்ரம் லண்டன் எல்லாம். அப்புறம் ரவி தேவா அவரு நம்ம என்னுடைய இந்த படத்துக்கு அவர் தான் பிரியமுடன் அவர் எனக்கு பண்ணாரு. இப்ப பிரியமுடன் பிரியா ஸ்ரீகாந்துக்கு பண்ணிட்டு இருக்காரு. பாட்டு தான் பாடிட்டார் அவர். அப்புறம் கேமராமேன் எல்லாம் எடிட்டர் எல்லாரும் என்னமா பண்ணிருக்கீங்க சார். அதாவது ஒரு வெற்றி படம் இது நிச்சயமா. எப்படி ஸ்ரீகாந்துக்கு 100வது படமோ இது, ஆக்சுவலி இதுவும் ஒரு 100வது நாள் படம் தான். அது போல நம்ம ஹீரோ ஹீரோயின் சொல்லவே வேண்டியது. என்ன பாசிட்டிவ் எனர்ஜி, என்ன எனர்ஜெட்டிக்கா ஆக்ட் பண்ணிருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணிருக்கீங்கம்மா. ஸ்ரீகாந்த் சொன்ன மாதிரி அந்த வார்த்தைக்கு பொருத்தமானவங்க தான் இவங்க. அந்த வார்த்தை மயில் வார்த்தைக்கு பொருத்தமா, அகில உலக அழகி பாட்டுக்கு பொருத்தமானவங்க. தம்பியை நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு. எல்லாம் இங்க வந்திருக்காங்க நிறைய பேர். ஏன்னா இப்போ நல்லா நிறைய பேர் போட்டோ எடுத்துக்கிறாங்க, மியூசிக் டைரக்டர் கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்கன்னா காரணம் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள். நாங்க ஹீரோ இல்ல ஹீரோயின் இல்ல, எங்களை யாருக்கும் தெரியாது. ஆனா நீங்க பேப்பர்ல போடத்தான் அதெல்லாம் வீடியோல வெளியிடதான் எங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, அது எடுத்துக்கிறாங்க, ஒரு புகழ் வருது. அதனால உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேசணும்னு ஏதோ டைம் கொஞ்சம் ரொம்ப போயிட்டு இருக்கு, அதனால வச்சு எனக்கு ரொம்ப ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்குதான் அவங்க நான் முதல்ல பார்த்தேன். லக்ஷ்மி அம்மாவர்கள். நான் இது வரைக்கும் நான் அவங்கள பார்த்தது இல்லை. அழகா அந்த பாட்டெல்லாம் ரசிக்கும் போது நான் பக்கத்துல இருந்தேன். அதே மாதிரி எங்க சம்பந்தி இங்க வந்திருக்காரு. எங்க சம்பந்தி உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஆகணும். ஆமா, திரு கங்கை அம்மன் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்க குடும்பம் எல்லாம் இங்க இருக்காங்க. எல்லாம் என் பேரங்க, பேத்திங்க, பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க. என் சம்பந்தியும் வந்திருக்காரு. இது ஒரு குடும்ப விழா மாதிரி. எல்லாம் நம்ம ஒரே குடும்பம். உதயகுமார் சார் சொன்ன மாதிரி எங்க குடும்பம் தான் எல்லாரும். அது மாதிரி பெரிய குடும்பம். சுஜித் அவர்கள் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குப்பா உனக்கு. நல்ல எதிர்காலம். உன்னுடைய இதுக்கு முன்னாடியே ஒரு ஆல்பம் ஒண்ணு பார்த்தேன். ஒரு குண்டன்னு ஒரு ஆல்பம் சார். பாருங்க, பேர் எவ்வளவு காமெடியா வச்சிருக்காங்க, குண்டன் சொல்லி. ஆனா உள்ள படம் போய் பார்த்தா அவ்வளவு ஃபீல் இருக்கும், அவ்வளவு ஒரு வலி இருக்கும் அந்த ஆல்பத்துல. அப்படி ஸ்ரீகாந்த் படம் நல்லா இருந்தது. அவருடைய டேக்கிங் நல்லா இருந்தது. அவர் டேக்கிங் நல்லா இருந்தது. அப்பவே அவர் ஒரு நல்ல ஒரு டைரக்டர்னு நான் முடிவு பண்ணிட்டேன். தயாரிப்பாளர்களுக்கு நம்ம கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் சன்னு, ரத்ன கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் சன்னு தான் இணை தயாரிப்பாளர். அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பானு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லோருக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கோம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரேகா ரொம்ப அழகா, உதயகுமார் சொன்ன மாதிரி இவங்களை ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். ரொம்ப அழகா நீங்க டார்லிங்னு சொல்றதுனால சொல்லலாமா? நானு நல்லா பாத்துக்கோமா, எனக்கு ஞாபகம் இல்லம்மா. சுகுமார் தம்பி வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவிச்சுக்க. நன்றி, வணக்கம்.